இருக்கா கண்டிப்பா இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி நிதிஷ் வெளியே வந்துடணும். என்னோட லாயர் டீமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. கண்டிப்பா நிதிஷை வீடு கூட்டிட்டு வந்துருவாங்க. நிதிஷோட அம்மா ரொம்ப வருத்தத்துல இருக்கா. ஒரு சின்ன தப்பு கூட பண்ணாத ஒரு பையனை இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ல அரெஸ்ட் பண்ணிட்டு போனா எந்த அம்மாவால தான் தாங்க முடியும் சொல்லுங்க. நானும் இப்ப தெரிஞ்ச ஒருத்தரை பார்க்க தான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள நிதிஷை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன். நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன். உங்க மருமகன் தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு நீங்க நம்புறீங்களா? அவ்வளவுதான், அது போதும். நீங்க போக சம்மதி, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கங்க பிளீஸ். டாடி அப்படி ஏதாவது நடந்திருந்தா சொல்லிடுறா. நான் மொத்தமா இப்பவே எல்லா அதிர்ச்சியும் தாங்கிக்கிறேன். டாடி சொல்லுமா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது கை வச்சிருக்கானா அவன்? இல்ல, மறைக்காத. நான் வேற எதையும் மறைக்கல. சரி நீ வா, போதும். இனி அந்த வீட்ல நீ வாழ்ந்தது போதும். இனியும் அந்த வீட்ல நீ இருக்க வேண்டாம். நம்ம வீட்டுக்கு வந்துருவா. நான் வரல டாடி. வராம அங்கேயே போய் அவன் இப்படி செய்யறதா நீ தாங்கிட்டு இருப்பியா? அம்மா பாட்டிக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க. வீட்டுல இருக்கிறவங்கள பத்தி நீ கவலைப்படாத, நான் பேசிக்கிறேன், ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ முதல்ல என் கூட வா. டாடி நான் எவ்வளவோ தப்பான முடிவுலாம் எடுத்திருக்கேன். அதுக்கெல்லாம் நீ தலையாட்டி ஒத்துக்கிட்டு இருக்க. இப்ப கடைசியா ஒரே ஒரு தடவை கெஞ்சி கேக்குறேன். அப்பா சொல்றத கேளு. வா, வண்டியில இரு. ஒண்ணும் பேச வேண்டாம், வா. ஏன் இனி நீ ஒரு மாதிரியா இருக்க? அது ஒண்ணு இல்ல பாட்டி, ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகம். வேலைக்கு போனாலே எல்லாரும் இப்படி ஆயிடுறீங்க. ஆனாலும் வேலைக்கு போகணும்னு சொல்றீங்க. உன் அம்மாவையும் சேர்த்துதான் சொல்றேன். ஆமா, டேய் கோபி, நீ இவளை எங்க இருந்து கூட்டிட்டு வர? ஏன் பாக்க அவ ஆபீஸ்க்கு போயிருந்தேம்மா, அப்படியே கூட்டு வந்துட்டேன். எதுக்கு இவ ஆபீஸ்க்கு போன?